இசை புயல் A.R. ரஹ்மானின் உலக இசை சுற்றுப்பயணம் வரும் 11ஆம் தேதி அமெரிக்காவில் தொடங்குகிறது. கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் 44 நாட்களுக்கு அவரது இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மேற்கத்திய நாடுகளின் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவே இந்திய மண்ணின் பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் கலந்த சங்கமமாக A.R. ரஹ்மானின் இந்த இசை நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜெய்கோ என்ற இந்த முழக்கத்துடன் தான் துவங்கவிருக்கிறது இசை புயலின் உலக சுற்றுப்பயணம். உலகின் பிரபல இசை விருதான கிராமியையும் திரை உலகின் உயரிய விருதான ஆஸ்கரை 2 முறையும் வென்ற இந்திய இசை கலைஞனின் சூறாவளி பயணம் வரும் 11ஆம் தேதி நியூயார்க் நகரின் நசார் கொலாசியத்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியோடு தொடங்குகிறது. தொடர்ந்து நியூஜெர்சி, வாஷிங்டன் DC, சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், டெக்சாஸ் என தொடரவிருக்கிறது இந்த இசை கொண்டாட்டம். மடோனா, பிரிட்னி ஸ்பியர்ஸ், பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ் இசைக்குழுக்களின் பரவசமூட்டும் இசை நிகழ்ச்சிகளை வடிவமைக்க எம்ஏ டிங்காம் தான் ரகுமானின் ஸ்வரங்களையும் வண்ணமயமாக்க உள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு. இந்திய பாரம்பரியம், அதன் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் உன்னதம் ஆகியவற்றை இந்த இசை பயணம் உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டும் என்கிறார் A.R. ரஹ்மான். இன்று நாம் சந்திக்க இருக்கும் பெரியவர் உலகளவில் எல்லோருக்கும் தெரிந்தவரை. அவருடைய சாதனைகளின் பட்டியல் சொல்லுக்குள் அடங்காது. அகாடமி அவார்ட்ஸ், பாஃடா அவார்ட்ஸ், கிராமி அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, ஒயிட் ஹவுஸ் இன்விடேஷன் என்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். ஆனால் தனக்கும் இவற்றுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்கிற மாதிரி நடை, உடை, பாவனை, சிரிப்பு எல்லாவற்றிலும் சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி என்ற சொற்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இசை புயல் A.R. ரஹ்மான் அவர்களை இன்று சந்திப்போம். வாருங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஷோஸ் யூஎஸ்ல பண்ணிருக்கேன். இந்த ஷோ ஜர்னி பேக் ஹோம், அந்த ஷோஸ்ல இருந்து எந்த விதத்துல டிஃபரெண்ட்னு கொஞ்சம் சன் டிவி நேயர்ஸ்க்கு சொல்ல முடியுமா? இந்த ஷோ ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணுவோம். அதாவது ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியான்ற மாதிரி, பிளஸ் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல், அது மாதிரி நிறைய தீம்ஸ் வச்சு ஸோ மீனிங் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் தீம்ஸ் இருக்கும். பட் தமிழ் பாட்டு, தெலுங்கு பாட்டு, பஞ்சாபி, ஹிந்தி எல்லாமே இருக்கும். இந்தியா as ஒன் நேஷன் மாதிரி, ஒன் கல்ச்சர், கலெக்டிவ்லி as ஒன் கல்ச்சர் மாதிரி. அப்புறம் நீங்க இத்தனை அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. இப்ப ரீசெண்டா கிராமி அவார்ட்ஸ், பாஃடா அவார்ட்ஸ், அகாடமி அவார்ட்ஸ் எல்லாம். இதுக்குனால பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த ஷோக்கு எப்படி டிஃபரெண்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஷோ ஒரு LA இருந்து ஒரு டைரக்டர் பண்றாங்க. அவங்க பிரிட்டிஷ் ஸ்பியர்ஸ், அப்புறம் மெடோனா அவங்களோட ஷோ எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க இது பண்ணாங்க. ப்ரொடியூசர் என்னுடைய பழைய ஷோ டைரக்டர் தீபக் கிட்டானி ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த பழைய டீம் பிளஸ் புது டீம் கலந்து. வெரி குட். அப்புறம் நீங்க சென்னையில ஒரு KM கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக்ங்கறத ஆரம்பிச்சிருக்கேன். அதோட நோக்கம் என்ன, அது இளைஞர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறதுன்னு கொஞ்சம் தமிழ் நேயர்களுக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. KM கன்சர்வேட்டரி இந்தியால நம்ம ஒரு ஆர்கெஸ்ட்ரா, ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வரணுன்ற நோக்கத்தோட பண்றோம். அதுக்கு டைம் ஆகும். பட் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சு அவங்க ஸ்ட்ரிங்ஸ், பிராஸ்லாம் சொல்லி தந்துட்டு, பிளஸ் மெயின் கோர்சஸ்லாம் பியானோ அண்ட் வாய்ஸ் சீனியர் கோர்ஸ். பட் சில்ட்ரன் 6 வயசுல இருந்து ஆடிட்டு போறோம். ஏற்கனவே 2 வருஷமா அது நடக்குது. இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு. ரொம்ப நன்றி எங்களோட பேசினதுக்கு. அமெரிக்கா மட்டுமின்றி கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் என பல்வேறு நாடுகளின் 16 முக்கிய நகரங்களில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சிகளில் பிரபல இந்திய பாடகர்களான ஹரிஹரன், ஜாவேத் அலி, நவீன்குமார், பாப் இசை உலகின் ரகு ஹிரேனோ, ஜான் பீஸ்லி ஆகியோரும் கலக்கவிருக்கிறார்கள். ஜெய்கோ கன்சர்ட் த ஜர்னி ஹோம் வேர்ல்ட் டூர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இசை சங்கமம்
1.5 மாத உற்சாக பயணத்துக்கு பிறகு ஜூலை 25ஆம் தேதி லண்டனில் நிறைவடைகிறது.